அவருடைய கருத்துல திறந்தோர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுக்கிறாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்கின்ற கருத்து எங்களுடைய கருத்து, மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டிட்டார். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டிக்காட்டி தான் நாங்க பேசணும். இன்றைக்கும் அந்த நிலை. ஏங்க வெளியேற காரணம் அவையில தான் கேட்கணும். இங்க இருக்கிறாங்க எல்லா எம்எல்ஏ இருக்கிறோம், எல்லா கருத்து இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30-40 பேர் அமைச்சிருக்கோம். 30-40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதுல 1-2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நாள்தோறும் வெளியேறான செய்தி வெளியிட்டா நாங்க என்ன செய்வது? அப்புறம் அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணா கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரிச்சு பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல. அப்பெல்லாம் ஏன் பேசல? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொறுப்பு வந்து தினகரனையே சாரம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் அந்த கட்சியில என்ன இருக்குது? கழுத தேஞ்சு கட்டருமாகிற மாதிரி அது எவ்வளவு பெரிய இயக்கம். 100 விழா கண்ட கட்சி இன்னைக்கு தமிழகத்துல எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுறாரு, ஏதோ புதுசா வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. தனியாவே ஜெயிச்சாங்க. திமுக அதோட போட்டிட்டாங்க. பல கட்சியில் ஒன்றா சேர்ந்தது. அப்ப ஜெயிச்சாங்க. அப்ப கூட என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்க கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இப்ப என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார். இதுல என்ன போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி கொடுக்குறாங்க, அதையும் பண்ணல. இப்ப காவிரி மேலாண்மை விவகாரத்துல அந்த கன்னடங்களும் அணையெல்லாம் நிரம்பிடுச்சு, எனக்கு சொல்லி தண்ணி கிடைக்கல. ஆனா இவர் வந்து நாம ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. ஆனா நான் பேசி 2 தரப்பையும் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் இது வரைக்கும் காவிரி அணையில வரல. டெல்டாவிலையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாதவர். ஏங்க அதாங்க கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் ஆகுது. ஏதாவது அனுபவம் இருந்தா பரவாயில்ல, விவசாயிகளை பத்தி சிந்திச்சா பரவாயில்ல. விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் பரவாயில்ல. அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதான் என்ன, இப்ப அவருடைய அட்வைசர் யாரு? தேர்தல் வகுப்பாளர் தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா திமுக தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசரா போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்க போடுவோம். அவருடைய அட்வைஸ் எல்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனை கேட்போம், செயல்படுவோம். ஆனா இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்துல இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்துல ஆதரவா இருந்தாங்க, ஆலோசகரா இருந்தாங்க, அவரெல்லாம் இன்னைக்கு அட்வைசரா போட்டிருக்காரு. இன்னொன்னு வேடிக்கை என்ன, ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு பிரதியா போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டிங் யாரும் ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறி ஆகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி. டைம் ஆச்சு.